அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டமான நிலை திடீரென நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் மேல லெபனானுக்கு ஆதரவான ஒரு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு ஈரான் மீதான பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்கிற எச்சரிக்கைகளை எல்லாம் கொடுத்திருந்த செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில தான் ஈரான் ஒரு புது வகையான மத்திய கிழக்கு அரசியலை கட்டமைத்திருக்கிறது என்று சொல்லி ஈரானிய இஸ்ரேலிய பிளஸ் அமெரிக்க ஆய்வாளர்கள் பேசக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதை கூட நம்ம நேற்றைய நம்முடைய வீடியோவிலையும் சொல்லி இருந்தோம். அதாவது இதற்கு முன்பதாக ஒரு நாட்டு மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அந்த நாடு தாக்குதலுக்கு உள்ளாகும். மற்ற அரபு நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டனம் தெரிவிப்பார்கள். அந்த நாடும் ரிப்பீட் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே போல மற்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஐநாவினுடைய அவையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அதையும் கூட அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி நாசமாக்கிடுவாங்க. இதுதான் வளமையாக தசாப்தங்களாக நடைபெற்று வந்தது. 1967களுக்கு பிறகுல இருந்து 1967களில் காசா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலோட 6 அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பாரிய யுத்தத்தை மேற்கொண்டார்கள். அந்த யுத்தத்தில் அரபு படைகள் தோல்வி அடைந்தன. இஸ்ரேல் பிரித்தானியாவினுடைய மேற்கு நாடுகளுடைய ஆதரவோடு முழுமையாக வெற்றியை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாம ஈஜிப்டு, சிரியா, காசா, லெபனான் உள்ளிட்ட பல இஸ்லாமிய நாடுகளுடைய நிலங்களையும் அவர்கள் அபகரித்து கொண்டார்கள். இந்த சூழல்ல தான் தற்போது ஈரான் மீதான 40 நாள் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு ஒரு பயங்கரமான சூழல் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா எல்லா அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மேலையும் மிக கொடூரமான தாக்குதல்களை ஈரான் கொடுத்திருந்தது. குறிப்பாக கத்தருடைய உதய் போர்ட், குவைத்தில் இருக்கக்கூடிய போர்ட், அதே போன்று UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைன், எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்களுக்கு மிக கடுமையான பதிலடியை ஈரான் பாலிஸ்டிக் மிசைல்கள் மூலமாக கொடுத்திருந்தது. எனவே தற்போது மத்திய கிழக்குக்குள்ள அமெரிக்காவினுடைய பலத்தை அமெரிக்கா இழந்திருக்கிறது. இனிமேலும் அமெரிக்காவை நம்ப முடியாது என்கிற ஒரு நிலை வந்த காரணத்தினால தான் சவுதி அரேபியா தற்போது தனியாகவே இராணுவ ரீதியிலாக பல நாடுகளை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்து வருகிறார்கள். பாகிஸ்தானோடு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். அணு ஆயுத பலம் கொண்ட நாடு பாகிஸ்தான். அதனைத் தொடர்ந்து ஈஜிப்டு, டர்க்கி, அது இல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கொண்டு அவங்க வர்றாங்க. இந்த சூழல்ல எந்த நேரத்தில் எங்கள் மீது என்ன தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதற்கு உச்சமாக பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி அதே மாதிரி பதிலடிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஈரான். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்கள் மாறி மாறி வருகிற போதுதான் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்தணும், இல்லைன்னு சொன்னா கடுமையான பதிலடி தருவோம் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருந்தது. நிறுத்தாமல் இருந்த காரணத்தினால ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல்களையும் நடத்தி இருந்தது. இந்த தாக்குதல்கள் ஒரு நாள்ல முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சியோடு பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக பேச்சுவார்த்தைகளின் முக்கியஸ்தராக பங்கெடுக்கக்கூடிய ஹலில் அல் ஹையா டாக்டர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய ஹாஷிம் காசிம் அவர்கள் குதுஸ் நெட்வொர்க்குக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியும் வெளியாகி இருக்கிறது. அந்த பேட்டிகள் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, தற்போது ஈரான் அமெரிக்காவோடு மேற்கொண்டு வருகிற பேச்சுவார்த்தைகள்ல அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டா, எங்கள் மீதான தாக்குதல்கள், ஈரான் மீதான யுத்தம் நிறுத்தப்படுவது மட்டுமல்ல, பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க முன் வச்சு வர்றாங்க. தனியாக இந்த நாடுதான்ங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தாம பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலையும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார்கள். இதுக்குள்ள யமன் இன்க்ளூட் ஆகுவாங்க, லெபனான் இன்க்ளூட் ஆகுவாங்க, காசா இன்க்ளூட் ஆகுவாங்க. ஆனால் சில பேர் காசாவை வெளிப்படையாக ஈரான் சொல்லலையே என்று சொன்னாங்க. அவங்க யமனையும் வெளிப்படையாக சொல்லலை. எனவே இந்த நாடுகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு பாலஸ்தீன போராட்ட அமைப்பினர் வெளிப்படையாகவே அதை உறுதிப்படுத்தியும் சொல்லி இருக்கிறார்கள். காசா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், நிரந்தர யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்று சொல்லி ஈரான் பேச்சுவார்த்தைகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மேலே இஸ்ரேல் நடத்துகிற எல்லா தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக காசா மீதான
தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறது. அதே போன்று யமனுடைய அதிகாரிகளும் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். எனவே யமனும் ஈரானும் எங்களுக்காக காசாவுக்காக இணைந்துதான் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள் என்று சொல்லி வெளிப்படையாக ஹாஷிம் காசிம் அவர்கள், பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மேலதிகமாக பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர், பேச்சுவார்த்தைகளின் முக்கியஸ்தராக திகழக்கூடிய டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியோடு பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதிலே இரண்டு சாராரும் பேசுகிற இடத்துல பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய முக்கியஸ்தர் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இடத்துல நன்றி தெரிவித்திருக்கிறார். எதற்காகன்னு சொன்னா, தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்பதற்கு, பாலஸ்தீனத்திற்கு ஆயுத உதவி செய்வதற்கு, பாலஸ்தீனத்திற்கு பொருளாதார உதவி செய்வதற்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றோம். எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பா இருக்கிறது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பொருளாதார ஹெல்ப் பண்றீங்க, எங்களுக்கு ஆயுத உதவி பண்றீங்க, இதற்கெல்லாமே நாங்கள் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளுடைய வார்த்தை பயன்பாட்டையும் நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னன்னா, லெபனான்ல மட்டும் யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்லாம பிராந்தியத்தில் எல்லா நாடுகள் மேலையும் யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி காசாவையும் நீங்க இன்க்ளூட் பண்ணி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லுகிற நேரத்தில் அப்பாஸ் அராக்சி அவர்களும் காசாவையும் ஒருங்கிணைத்த ஒரு யுத்த நிறுத்தத்திற்குத்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு ஹலீல் அல் ஹையா அவர்களை மேற்கோள் காட்டி பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் ஹாஷிம் காசிம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் குதுஸ் நெட்வொர்க் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி ரொம்ப மனதுக்கு இதமான ஒரு செய்தி. ஏன்னா நிறைய பேர் இதை கேள்வியாகவே கேட்டுக்கொண்டிருந்த நிலையில வெளிப்படையாகவே நாங்க பாலஸ்தீனம் இல்லாத ஒரு யுத்த நிறுத்தம் இல்லை என்பதை சொல்லி இருக்கிறது ஈரான். அதை தாண்டி ஈரான் தற்போது லெபனானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை தாக்கியது என்பது மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே அரசியல் போங்கையை மாற்றி இருக்கிறது. இஸ்ரேல் யாருக்காக தாக்கினா அந்த நாடே பதில் கொடுக்காம இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தற்போது லெபனானுக்காக தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது இனிமேல் இஸ்ரேல் வரம்பு மீறி யாரையும் தாக்க முடியாது, அப்படி தாக்கினால் தட்டி கேட்பதற்கு ஈரானாவது இருக்கிறது என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு மத்தியிலே கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வெளிவருகிற உண்மையான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.